நான் வந்த விதி வீரையே இவர்கள் யார் அறிவா போய் அந்த தேரேறி ஓட்டுகின்ற என்னை மாலையிட இருந்தால் இந்த பாவியாகி எனக்கு தேவைப்பட்டாத கேடு நேராதடி அம்மா நேராதுமா அந்த ஜாதி கட்டக்காரனா அபிஷேகரை மறந்து நான் யாரு சுகத்தை அடைந்தேன் யாரு சுகத்தை அடைந்து அந்த அர்ஜுன என் பங்காளி என் தாயாதின்னு சொல்றாரு எம்மா இது என்ன அதிசயம்மா என்னன்னு ஒண்ணு சொல்ல முடியலையே அந்த பண்ணதே இவர் பங்காளியான அந்த விதமாரியே ஐவரும் இதற்கு சமருக்கு போவாது வந்துட்டோம். சரி, நான் இந்த ஆள்கிட்ட நேருக்கு நேரா கேட்கலான்னு என் மனசுல எண்ணம் தான். அந்த எண்ணத்தோட தான் அங்க வந்திருக்கேன். ஆமா, ஆனா இருந்தாலும் அப்புறம் தயக்கமா இருக்கிற முறப்பாடு மாதிரி ஒரு ஓஹோ எங்களுக்குள்ள இருக்கு. சரிம்மா, இந்த ஆளோட வாழ்த்துல நான் சத்தியம் பண்ணிட்டேன். நீ கட்டின தாலி 6 குளத்துல இருப்புன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த ஆளுக்கு ஒரு புள்ளன்னு இருக்குது. ஆமா, இன்னைக்கு என் பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஆளை பார்த்தா என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தாகில வந்து. ஆமாம்மா, அதனால என்னை மாலையும் அந்த மன்னவர் முகத்தை நானும் அது சாலமும் கண்டதில்லை. அது தையாளன் தோழி கேலாம். மாலை எடுத்து சுத்தி வரும்போது ஆமா அவருடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்தீங்களே தவிர அப்ப பார்த்த முகம் தான். என் கழுத்துல தாலி கட்டும் போது கூட பெண்களுக்குரிய குணா குறிப்போடு குனிந்த பாவனையா இருந்தேன். குனிஞ்ச பார்வையா அந்த ஆள் முகத்தை இப்பயும் நான் பார்க்க போறது இல்லை. என்னமா சொல்றேன்? அதனால அடி வேலை போகி ஒரு வேலையும் அந்த ஆளுக்கு எனக்கு மத்தியில ஒரு வெண்திரை இட்டு திரையின் மறைவாக இருந்துதான் அவருடைய குலாச்சார வன்மையை கேட்கணும். சரிம்மா, ஏன்னா நான் பெரிய இடத்துல பிறந்துவேன். எங்க அப்பா தகுதி என்ன, எங்க தரம் என்ன, பணம் என்ன, குத்திக்கிட்டே 4 கோடி நாளைக்கு சொல்லி கரமா கடந்தா 12 வருஷமா ஆம்படி அல்லாம கொல்லி வச்சுக்கிட்டு தாக்குட்டி தரமாடி போன வந்து பாக்குறது ஒண்ணுங்க அடிச்சதெல்லாம் உனக்கு உரைக்கும் இல்லையா? இல்லம்மா சொல்றேன், வாய மூடு. அதனால நிறைய போடு. சரிம்மா ஐயா,
பொன்னூரி அம்மன் கிட்ட போய் சொன்னோம். சொன்ன உடனே 12 காலமாக இதுவரை அவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது, என் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது, முறப்பாடு அடிக்கணும்னு சொல்றாங்க. அதனால உங்கள் இருவருக்கு நடுவில் ஒரு வெந்திரம் எட்டு தங்களோட குலாச்சார வன்மையை தெளிவுடைய சொல்றாங்க. கைத்தாமலை தான் சொல்லி சொல்றாங்க. வெத்தலை பார்க்கலாம் காகவலி வந்து அப்படியே இருக்குது. வெள்ள வெத்தலையா? அந்த இடத்துல இருக்குது. நான் வச்சிருக்கிறது ஒரே புள்ள ஒன்னே ஒண்ணு கண்ணேக்கிரன் வச்சிருக்கேன். ஆமா, தாலி கட்டி அந்த நாளில் பார்த்ததுதான் இந்த நாள் வரையில் அவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது, என் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. நேருக்கு நேராக பார்த்தால் முரண்பாடு அடித்து விடும். அதனால திரைமறைவா விவரம் சொன்னாதான் தாம்பூலமா. ஆமா, அப்படியாகட்டும். சரிங்க, போடுவோம். ஆலியா முகத்தை கழுத்த பார்க்க கூடாது. நான் எங்க அப்பா மட்டும் தகுதி எப்படி எங்க எடுக்க முடியல தூக்கி அந்த வண்ண மதனை கொள்வே ஒரு நாள் இல்லாமல் மணிக்கு திடீரென்று இந்த அர்த்த ஜாம வேலை நேரம் இல்லத்தை நாடி நம்மை கூப்பிட்டிருக்கின்றாரு. என்ன காரணமோ என்று வாடி போடின கூடாது. மரியாதை கடையை வைக்கிறடா மானகத்தை காட்டவருக்கு பண்ணுங்க. என்னல்ல மகாராஜா என்னல்ல கொண்டங்க மரியாதையா கூப்பிடணுமாங்க. தரையை பரம்பரை ஒரு பானை ஆமா நம்ம செம்மையா இருக்கு வானத்துல எனக்கு வரசாமி காலோட ஐயா அவளை தாமாயாலே கருணுவாங்க. ஒரு கட்டண கொண்டாடி வாடி போடின கூடாதா? இப்ப எவன் சொல்றான்? புறம்போக்கு பசங்க பெத்தவளை விட்டுறாங்க. சாப்பிட்டியாமா என்னம்மா பண்ற? இந்த பொண்டாட்டி தான் அம்மா அம்மான்றானு பொண்டாட்டி தாலி அரைக்க போடுவான். அப்படி சொல்லக்கூடாது. மாதாவாய் வந்து அமுதம் தந்தால், மனையாட்டியாய் வந்து சுகமும் தந்தால், அன்புள்ள அக்கா தங்கையானால், ஆசை கொழுந்திரி மாமியானால், அத்தனை பேர்களும் பெண்கள் தானே. பெண்கள் என்றால் கருணை உள்ளம் கொண்டவர்கள். தாய்க்கு பின்னாடி தாரோம், அம்மா போல பாதுகாக்கிறோம் பொண்டாட்டி தானா. அதனால பொண்டாட்டி அம்மான்னு சொல்றது அது தப்பு இல்லை. வேலைகளை சாப்பிட்டான்னு கேட்க அவசரத்துக்கு வந்துடும். இந்த நேற்று வந்தனை என்னன்னு உன் மனமானது பலவிதமான எண்ணங்களை எண்ணும். ஆமா, வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் ஆக்கிவிட்டு அதாவது ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் முக்கியம். பெற்ற தாய் தந்தையரை விட, அதாவது அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் எல்லாரையும் விட கடல்ல பிறந்து மலையில வாழலாம், மலையில பிறக்கிறவ கடல்ல பக்கத்துல கட்டிட்டு வாழலாம். எல்லாத்தையும் மறந்துடுறான். எதனால? இந்த புருஷ சுகம் ஒரே காரணத்துக்காக தான் அத்தனை வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் ஆக்கி என்னை இழிகுலத்தார் என்றல்ல இப்படிப்பட்ட அலங்கோலம் செய்து மரக்கோலத்தோடு வந்து என்னை இப்படி அம்பலமா நின்று கதரும்படியாக வைத்தாயே. காரணம் என்ன தெரியுமா? அது அண்ணன் பிதாவின் அன்பு கொண்டிருந்தாய். பாசமும் உன்னை தாலி கட்டி வாழ்க்கை செய்யும்படியான கணவனிடத்திலே மோசமும்
மோசமும் செய்து நீ ஓரிடத்திலும் நான் ஓரிடத்திலும் இப்படிப்பட்ட ஆஹா. நிலைமையிலே என்னை ஆளாக்கி என்னை இப்படி அவமானம் செய்து விட்டாய். செய்து விட்டாய். அது போகட்டும். வைக்க வேணாம். ஏன் தெரியுமா? ஆஹா. உன் சுயபலத்திற்கு நான் தேர் ஓட்டி துரியனுக்காகவும் ஆஹா. அவர் பாட்டுதாரோடு அந்த சுயபலத்தில் கலந்து கொள்ள தேர் ஓட்டியாக அல்லவோ வந்தேன். வந்தீர். ராஜராஜாக்கு அமரும்படியான அந்த சுயபலத்தில் அமராமல் என் விதியை நினைத்துக் கொண்டு ஆமா தேர் நிறுத்தி இடத்திலே தேர்த்தத்திலே ஒரு புறமாக அமர்ந்திருக்க மாலையை எடுத்து அங்குள்ள மன்னர்களை எல்லாம் நீ சுற்றி பார்த்து ஒருவர் உன்னுடைய கண்ணுக்கு பிடிக்காமல் போக மனத்தயக்கத்துடன் மாளிகையிலே நுழைந்தவள் கடை கஞ்சாலையாக திரும்பி என்னை உங்களை பார்த்துவிட்டு என் கழுத்திலே நீ மாலை போட்டதும் டில்லி ஆஸ்தாபுரம் வந்து வீட்பர் தலைமையில் சிறப்பாக திருமணம் முடித்ததும் திருமணம் முடித்த கையோடு இல்லறத்தை நல்லறமாக நடத்தும்படி அவருடைய ஆசீர்வாதம் பெற்றாங்க தேசம் சென்றதும் நமது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று தடாக கரைக்கு சென்று ஜலம் கொண்டு வா சூரிய நாராயண பூஜை முடிக்க வேண்டும் என்று சொல்ல தடாக கரைக்கு சென்ற இடத்திலே அயலாத்து பெண்கள் சொல்லை கேட்டு என்னை வெறுத்து நீ தாய் வீட்டுக்கு ஓடியதும் அதை தெரிந்து ஓடி வந்து உன்னை தடுத்ததும் அடே சண்டார பாதகா செல்லரை கண்டு எழுத்தர வாசித்தாரும் பெண் புத்தி பேதம் என்று சொல்வார்கள். தெரியாதனமாக நான் உனக்கு மாலை போட்டாலும் நான் ஜாதி கட்டவன் இழி குலத்தான் நீ சத்தினுடைய மகள் இறக்கும் மாலை போடாதே அப்படின்னு சொல்லாது நயவஞ்சகமாக ஏமாற்றி தாலி கட்டினா பாவி நீயும் கெட்ட உன் வாழ்வும் கெட்டது நீ கட்டிய இந்த கழுத்திலே இருக்கும் தாலி எனும் நூல் தான் உனக்கு எனக்கும் தொடர்பு உடல் தொடர்பு ஒரு காலம் கிடையாது தாயோடு பிள்ளையாக சேர்த்து கொள்கிறேன் என்று நீ தாய் வீடு ஓடியதும் அவர்கள் கட்டிய கணவனோடு வாழ்வதே எல்லா பெண்களுக்கும் உலகத்தில் இயல்பு. எந்த ஜாதியா இருந்தாலும் அவனோட சேர்ந்து வாழுமா அப்படி என்று புத்தி கூறி இங்கேளாமல் தாய் மாமன் இடத்தில் சென்றதும் தாய் மாமன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் பாட்டிருந்தும் பௌத்தன் என்றும் ஒரு முறை கொண்டாடுவீர்களே இந்த ஜாதி கெட்ட கர்ணனுக்கும் சத்திரிய குலத்திலே பிறந்த துரியோதனாதிகளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று தாத்தா வீட்டிலே நீங்கள் கேட்டதும் கர்ணன் எங்கு பிறந்தான் யாருக்கு பிறந்தான் எந்த ஜாதியில் பிறந்தான் எந்த ஊர் என்று எங்களுக்கு தெரியாது வெட்டியில் வந்தது உண்மை தேர்பாகனும் திருதமன்னனும் கண்டெடுத்து வந்தது உண்மை தேர்பாகன் மனையிலே வளர்ந்து நாங்கள் அவனுக்கு கர்ணன் என்று களப்புழுவதிக்கு கர்ணன் என்று பெயர் கொடுத்தது உண்மை அவனுக்கு பிறகு பிறந்தாள் இந்த கௌரவர்கள் அதனால் இவர்கள் எல்லாம் அவனை அண்ணா என்று அழைப்பார்கள் என்னை அவன் தாத்தா என்று அழைப்பார். இவ்வளவுதான் எங்கள் உறவு முறையே ஒழிய அவன் யாருன்னு தெரியாத நல்லபடியா அவனோட குடும்பம் நடத்துமா அப்படி என்று சொல்ல அவர் சொல்லையும் ஏற்றுக்கொள்ளாமல் என் ஜீவனத்திற்கு வழிவகை செய்யுங்கள் பெண்களுக்கு உண்டான குணா குறிப்போடு வாழ்ந்து காட்டுகிறேன் என்று துரியோதனால் அமைக்கப்பட்ட மாளிகையிலே தனிமையிலே வாழ்ந்து காந்தாரி காவலிலே நீ இருந்ததும் விதிவசத்தினால் உனக்கு எனக்கு விஸ்வகேதி என்ற ஒரு பிள்ளை பிறந்ததும் இந்த பிள்ளைதான் எனக்கு புருஷனும் பிள்ளையும் வாழ்க்கையும் என்று நீ வாழ்ந்ததும் இந்த நேரத்துல வந்து உன்னோடு நான் வார்த்தை ஆடுவதும் இதெல்லாம் எதனாலமா அது முன்னே அந்த புறமை பிரம்மதேவன் ஒரு பிள்ளையும் கருவிலே உருவாகும் பொழுது மண்டையிலே எழுதி மயிருந்து சொல்லும்படியான ரோமத்தினால் மறைத்து இன்னாருக்கு இன்னவள் தான் மனைவியாக வேண்டும் இந்த பெண்ணுக்கு இவன் தான் கணவனாக வேண்டும்
அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட இன்ப துன்ப கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். அப்படி என்று அயனாகிய பிரம்மன் அன்று என் தலையில் எப்படி எழுதினானோ அன்றெழுதிய பிரம்மன் அழித்தெழுது போவது கிடையாது. தலையின் விதி பிரகாரம் எல்லாம் நடந்தேறிவிட்டது. அதை இனிமேல் பேசி எந்த பிரயோஜனம்? இப்ப நடக்கிற கதையை பேச அது அருளாது உதயும் அமருக்கு போக வேண்டும். நடக்கும்படியான 17ஆம் நாள் யுத்தத்திற்கு அருணன் என்று சொல்லும்படியான சூரியனின் தேரோட்டி ரதத்தை அலங்காரம் செய்து சூரிய பகவானோடு புறப்படும் முன்னமே 4 வகை சேனைகளை தயார்படுத்தி யுத்தத்திற்கு போகணும். எப்ப கர்ணன் வருவான் என்று இளமையிலே இந்த அரங்கேற்றத்தில் என் எதிரியாக விளங்கும் அர்ஜுனன் என்னை எதிர்பார்த்த வண்ணமாக அங்கு காத்திருப்பார். ஜெயம் என்பது அபஜயம் என்பது ஒருவர் பங்கில் இல்லை, கிடையாது. ஒரு சமயம் என் விதிவசம் வினை பயன் காரணமாக அர்ஜுனன் கை பானத்தினால் நான் இறந்து போவேனோ அல்லது என் கை பானத்தினால் அர்ஜுனன் இறந்து போவானோ அதுவும் தெரியாது. ஒரு சமயம் என் விதி பயன் வினை பயன் காரணமாக நான் மரணமாக அர்ஜுனன் இறந்து போனால் நான் திரும்பி வருவேனோ அதுவும் எனக்கு தெரியாது. ஒரு சமயம் எனக்கே போதாத காலமாக இருந்து அர்ஜுனன் பானத்தினால் என் சிரமற்று விழுந்த வருவாயோ அது கொஞ்சம் மாதே அர்ஜுனன் சின்ன பின்னமாக சிதறி ஓடி அர்ஜுனன் கை பாரத்தினால் என் கண்டம் வேறு முண்டம் வேறு ஆகிய அந்த குருட்சேத்திர பூமியிலே இறந்து போனால் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஐயோ என்னதான் இருந்தாலும் நம்மை மாலை சூடிய நமது கணவன் படுகளத்திலே அநியாயமாக இறந்து போய்விட்டார். அவர் உயிரோடு ஜாதி கட்டவனாக இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்தால் சுமங்கலி என்றும் எல்லோரும் நம்ம பெருமையாக பேசுவார்களே. ஐயோ இறந்து போய் விட்டாரே, நம்மை வீதியில் நடந்து சென்றால் அதோ பார் முண்டை வருகிறாள், அமங்கிலி வருகிறாள், இவள் முகத்திலே விழிக்கப்பட அது என்று பல பேரும் கேவலமாக பேசுவார்களே. கடைசியா இந்த ஒரு தடவையாவது ஒரு முகத்தை பார்க்கணும் அப்படின்னு வருவியோ? அட பாவி, தெரியாதனமா மாலை போட்டாலும் காபி கூட குடிக்காத தெரியாதனமாக நான் மாலை போட்டாலும் நம் வாழ்க்கையை கெடுத்து இப்படி நாசம் செய்த சண்டால் இன்றோடு ஒழியட்டும் அவன் முகத்தை நாம் பார்க்கப்படாது. அப்படி என்று வராமல் இருந்து விடுவாயோ அதுவும் எனக்கு தெரியாது. அதனால இப்ப போட்டு என்ன இது இந்த திரையின் மறைவி முகத்தை நீ பார்க்க வேண்டாம். கண்டு பாத்தியா சேரையில பசுமாலை கறந்துட்டு வந்து ஒரு கிடாரத்துல ஊத்தி
எடுத்து வச்சு முகம் பார்த்தா பால்ல முகம் தெரியுமா? தெரியாதுமா. அதே பாலை அனல் இட்டு காய்ச்சி பிறையிட்டு தயிராக இருக்கும்போது நம்முடைய ரூபசௌந்தத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. தயிர்லயும் முகம் தெரியாது. அதே தயிரை மத்திட்டு கடைஞ்சு மோராக இருக்கும்போது பார்த்தா தெரியுமா? அந்த மோர்ல தெரியாது. அந்த மோர்லயே கை போட்டு வெண்ணெய் எடுத்து வச்சு வெண்ணெயில முகம் பார்த்தா தெரியாதுமா. அதே வெண்ணெயை மறுபடியும் அனல் இட்டு உருக்கி நெய்யாக ஒரு கிடாரத்திலே ஊற்றி வைத்து நம்ம ரூபசௌந்தரத்தை பாரு. ஆமா, அதுல நல்லா பளிச்சு கண்ணாடி ஏன் காய்ச்சி எடுத்த நெய்யடி இது ஒரிஜினல் நெய். இந்த மாதிரி கலப்படமாயா நானு? அதான் பாரு. அடிய வாதியும் இறந்து வந்தாய் பந்தித்தாலும் எனக்கு வந்த தீவினையை விட இன்னும் தீவினை நேர்ந்த போதும் இவர் குளம் தெரியாமல் பாலாவும் மோராவும் தயிராவும் வெண்ணையாவும் தெரியுது. காய்ச்சி எடுத்த ஒரிஜினல் நெய் மாதிரி தெரியணும். காய்ச்சிதான் பறந்துருந்தா பரிசுத்தமான நீர். தண்ணியில பாசம் மறந்துருந்தா முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. கண்ணாடி கவுத்து வச்சு முகம் பார்த்தா தெரியாது. கலாபாளையம் செட்டியார் வீட்டை சேர்ந்த கோவிந்தன் பெயரினால் அளிக்கப்பட்டது ரூபாய் 20 கிருஷ்ணாவும் கற்பனை. அப்படி இருக்க மரியாதையா பேர் என்ன யாரு என்ன அதேதான் மகாராஜா சொல்ற ஒன்னா பொங்கிட்டு நாய. ஓகே மேடம். மகாராஜா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது பாலாகவும் தயிராகவும் மோராகவும் வெண்ணையாகவும். ஏய் கலப்படம். கலப்படமா கலப்படத்துல போய் காலை வச்சா புண்ணியப்படாது. சீரான இடத்துல காலை வைக்கணும். சொல்ல வந்ததை வெளிப்படையாக சொல்லுங்க. உங்களோட எப்படிங்க உங்களுக்கு பங்காளி ஆனீங்கன்னு அந்த கதையை கேக்குது. சொன்ன பிற்பாடு தான் தாம்பலம் தருவாங்க. ஆமா, சொன்னதை வந்து தருவாங்க. அப்படியா? ஆமா, சரி, அப்படியா? தெரிந்தால் அதற்கு மேற்கொண்டும் அது இதுன்னு உலகதை எல்லாம் சொல்லிட்டு தாம்பூரத்தில் எந்த ஒரு தடை இல்லாம வெத்தலை பாக்கு தராங்க. குலாச்சார விவரத்தை தெல்ல தெளிவாக ஆமா சொல்கின்றேன். சொல்லுங்க. கவனமா கேட்கணும். சரிங்க. ஏன்னா ராத்திரி நேரம் கதை சொன்னாலே தானா தூக்கம். அந்த மாதிரி ஜாதி இல்ல, நாங்க அந்த மாதிரி வழி இல்ல. அப்படியா? நான் குந்தம்மா தேவிக்கு என்ன நடக்குது? ஆட்டம் குந்தமாதேவிக்கு இவர் முந்தி பிறந்திருந்தா பாண்டவர்களுக்கு மாமன். மாமா வேணும். குந்தமாதேவிக்கு அண்ணன். அண்ணன் என்னன்னு கேள்வி. ஏங்க குந்தமாதேவிக்கு முந்தின்னு சொல்றீங்களே, பாண்டவர்களுக்கு தாய் மாமனா இருக்கணும், குந்தமாதேவிக்கு அண்ணனா இருக்கணும். ஒண்ணும் புரியல. பங்காளின்னு சொன்னீங்க. பங்காளின்னு சொன்னீங்களே, எதுக்கு இப்படி சொல்றீங்க? அது அப்படி அல்ல. அப்படி அல்ல. அந்த குமரியின் வயசுக்கு வராத பொண்ணுக்கு குமரிம்பாங்க. வயசுக்கு வர மாதிரி குமரி ஆக போறேன். பேசக்கூடாது. பதமா நட, பதமா போ, ஆச்சாரமா இது, ஆச்சாரமா போகணுதான் பெத்தவங்க சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி வயசுக்கு வராத ஒரு குமரி பொண்ணுக்கு புள்ள பிறக்குமா? ஆறு ஏக்கரி ஆண்டி வேஷம் போட்டோம்னா ஒன்னு ஏக்கரி முத்த வேஷம் கட்டினாங்க. சரிமா சரிமா கேக்குறேன். குமரினா என்னன்னு கேளு. குமரி என்பது ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை வர பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு பேரு குமரி. குமரின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அது எப்படி என்றால்
ஒரு சமயம் துர்வாச மகாரிஷியானவர் ஆனவர் என் பாட்டனாராய குந்தி போஜ மகாராஜனிடத்தில் வந்தார். உன் நாட்டிலே தங்கி ஒரு பெருத்த யாகம் செய்ய போகிறேன் பணிவிடைக்கு ஆள் வேண்டும் என்று கேட்டார். அவரும் நகரமெங்கும் பணிவிடை செய்வதற்கு ஆளுக்கு ஆள் தேடினார். தூர்வாசரோ கோபத்தில் மிகுந்தவர், சாபம் கொடுப்பதற்கு அஞ்சாதவர். அவரிடத்திலே சாபம் பெற்றவர்களே ஏராளம். அவரால் லாபம் பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. அவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் அஞ்சி ஒருவரும் வரவில்லை. என்ன செய்வது? சொன்ன பிரகாரம் பணிவிடைக்கு ஆள் அனுப்பாமல் போனால் தூர்வாசர் நமக்கு என்ன சாபம் கொடுப்பாரோ அப்படி என்று மிகவும் மனச்சோர்வடைந்து அமர்ந்திருக்க அந்த நேரத்தில் தாய் ஆகிய பிரதாங்கனி தந்தையின் முகத்தை பார்த்து அப்பா ஒரு நாளும் இப்படி நீங்கள் முகம் சோர்ந்து நான் பார்த்தது கிடையாது. என்னப்பா நடந்தது? ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படி என்று கேட்க நடந்த விஷயத்தை சொல்ல இவ்வளவுதானே, நானே அந்த தூர்வாசருக்கு பணிவிடை செய்கிறேன் என்று காலம் தவறாமல் கடமை தவறாமல் வேளா வேலைக்கு அவருக்கு செய்யும்படியான பணிவிடைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து வந்தார். இதை பார்த்து ஆச்சரியமடைந்த தூர்வாசர், ஆஹா, இந்த சின்னம் சிறு வயதிலே இந்த பிஞ்சு குழந்தை கடமை தவறாமல் ஒழுக்க உணர்வோடு இப்படி சிறப்பாக செய்கிறது. இதனுடைய எதிர்காலம் வாழ்நாளிலே இது எப்படி இருக்கும் அப்படி என்று அருகாக அமைத்து அம்மா உன் கரத்தை நீட்டு அப்படி என்று மாங்கல்ய ரேகையும் புத்திர ரேகையும் உற்று கவனித்தாராம். அம்மா, உனக்கு பிற்காலத்தில் வாய்க்கும்படியான கணவனால் எந்த ஒரு இல்லற சுகமும் எந்த ஒரு புத்திர பாக்கியமும் உண்டாவதற்கு வழிவகை இல்லை. அதனால உனக்கு 5 மந்திரங்களை உபதேசிக்கிறேன். இதை கொண்டு தெய்வீக புத்திரர்களை பெற்று இந்த உலகமே புகழும்படியாக நீ சந்தோஷகரமாக வாழும்படியான வகையம்மா. இந்த மந்திரத்தை கொண்டு சந்தோஷமா நீ வாழலாம். அப்படி என்று மந்திரத்தை உபதேசித்து தவத்தை முடித்து அவர் சென்று விட்டார். இப்படி இருக்க ஒரு நாள் தினத்திலே உப்பருகிலே என் தாயானவள் உலாவிக் கொண்டிருக்க தூர்வா இரவு நேரம், இதே போல இரவு நேரம் தூர்வாசர் கொடுத்த மந்திரம் ஞாபகத்திற்கு வந்தது. அவர் சொன்னது மெய்யோ பொய்யோ அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்படி என்று முதல் மந்திரமாகிய சூரிய மந்திரத்தை உச்சரிக்க மந்திர தேவதைகள் சூரிய பகவானை கட்டி இழுக்க சூரிய பகவானை 5 நடுங்கி இந்த மந்திரம் உலகில் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது காதல் மந்திரம். யார் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களை சேர்த்து சந்தோஷப்படுத்தி புத்திர சந்தானம் உருவாக்கணும். ஒன்று இந்திரன், 2வது காசிவர், 3வது தூர்வாசர். இது யாரால் பெற்ற மந்திரம் அப்படி என்று பார்த்தால் தூர்வாசரால் பெற்ற மந்திரம் என்று தெரிந்து கொண்டார். மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு போகாமல் போனால் பெருத்த சாபத்திற்கு ஆளாக வேண்டும். அப்படி என்று இரவுக்கு விரோதியாகிய சூரிய பகவான் தன்னுடைய 1000 கிரணங்களையும் அடக்கிக் கொண்டு ராமன உருவிலே தாயின் அருகிலே தக 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 ஓஹோ சிறு குழந்தை திடுக்கிட்டு பயந்தது. இது அந்தர தேவர்களோ அப்படி என்று 5 நடுங்க. அம்மா பயப்படாது. எந்த மந்திரத்தை உச்சரித்தாயோ அந்த மந்திரத்திற்குரிய தெய்வமாக நான் தான் சூரிய பகவான். இது காதல் மந்திரம். உன்னை கூடி சந்தோஷப்படுத்தி புத்திர சந்தானம் உருவாக்கும். ஐயா இளங்கென்று பயமறியாது என்று சொல்வாங்க. சிறுபிள்ளை அறியாத்தனத்தினால் செய்த பிழை நீங்கள் திரும்பி சென்று விடுங்க. அப்படி போக முடியாதம்மா. உன்னை சேர வேண்டும். ஐயா அதற்கு பக்குவமான வயது இல்லை. நான் பருவமடையாத இளம் மங்கை அப்படி என்று சொல்ல சூரிய பகவானானவர் என் தாயாகிய குந்தியை பருவமடைந்த பெண்ணாக மாற்றி இருவரும் கூடி குழாவினார்களாம். ரிஷிப்பிண்டம் ராஜ்தங்காதி என்ற முறை பிரகாரம் 3.25 நாழிகை நேரத்தில் அந்த சூரியாவருக்கு அப்படி நான் பூவாவின் சின்னமாக வந்த வேலை முடிந்தது என்று சூரிய பகவான் போய்விட்டார். பிஞ்சு குழந்தை கையிலே குழந்தை. என்ன செய்யறது? பொழுது விடிந்தால் உலகமெங்கும் சகலுக்கும் தெரியும். நம்ம பெற்றோர்களுக்கும் நமக்கும் பெருத்த அவமானம். இந்த குழந்தை ஒருவருக்கும் தெரியாமல் என்ன செய்யலாம் என்ன செய்தாங்க தெரியுமா?
புள்ளைய பொட்டியில வச்சு ஆத்துல விட்டா எந்த மடுவுலயே மனம் இல்லையா? ஆ. இது என்னன்னு கேள்றாவும் நல்லா எங்கேனோ போய் ஆனா மாட்டிக்க. கரெக்டா அந்த ஒரு வாரம் சொன்னடி அம்மா. கதை எதுல போகுது கேட்டியா? சிவில போதுறா உங்ககிட்ட பையா. என்னடா இது கதையில ஒரு பிள்ளைய பெட்டியில வச்சு ஆத்துல விட்டா ஏதோ ஒரு மடியிலயோ ஒரு சுழலையோ மாட்டிக்கிட்டா செத்து போயிடும். கேட்பது நியாயமான கேள்வி. நியாயமான ஒரு பேழையை கொண்டு வந்து நாகவஸ்திரப்பட்டு முழு சேலை தான், பட்டு சேலை, முழு சேலை அந்த சேலையை மடித்து பெட்டியிலே பரப்பி பரப்பி பிறந்த உதிரம் காயாத குழந்தையாகி அந்த பெட்டியில பெட்டியில வச்சு கடைத்து வைத்து நேரா ஆற்றங்கரைக்கு சென்று, ஆற்றங்கரையில சென்று அம்மா ஆகாயவாணி, ஆ, நீ ஒரு பெண், நீ ஒரு பெண், பூமாதேவி எல்லா பாவிகளையும் எல்லா தவறுகளையும் பொறுத்து பொறுமையோடு இருக்கும்படியான பூமாதேவி, பூமாதேவியும் நீயும் ஒரு பெண், அவளும் ஒரு பெண், எந்த பாவம் செய்தாலும் சகலத்தையும் தீர்க்கும்படியான கங்காதேவி, ஆ, நீயும் ஒரு பெண் அம்மா. நீயும் ஒரு பெண்ணம்மா. இளமையிலே நான் செய்த அறியா பிள்ளை தெரியாதனத்தினால் செய்து பிறந்த குழந்தையை பெற்ற இந்த பிரதியனும் குஞ்சி நானும் ஒரு பெண்ணம்மா. நானும் ஒரு பெண்ணம்மா. இது நான் பெற்ற குழந்தைகள் அல்ல, உங்கள் பிள்ளையாக கருதி ஆ, இந்த குழந்தைக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் நல்ல புண்ணியவான்கள் கையிலே கிடைத்து நல்ல முறையிலே வளர்ந்து பெயரும் புகழோடு விளங்கச் செய்வது உங்களுடைய கடமை. அப்படி என்று ஆ, அவர்களை மண்டியிட்டு வணங்கி இந்த குழந்தையை எடுப்பவர்கள் அனாதை என்று விட்டுவிடக் கூடாது, சொல்லுங்க. ஆமா, நிராதரவாகிவிடக் கூடாது. அப்படி என்று தன் கழுத்தில் இருந்த விலை மதிப்பற்ற 9 வகையான ரத்தினங்கள் இழைத்த நவரத்ன மாலையின் கழுத்தில் போட்டு அந்த கங்கையிலே என் தாயானவள் விட்டு வந்தார். நீங்க சொல்றீங்களா, ஆறுல தண்ணி போகும், எவ்வளவோ மடு இருக்குது, எவ்வளவோ சுழல் இருக்கு, மணலுக்குள்ள ஆத்துல மடுவுல போய் விந்தா சொருவிக்கும். இந்த குழந்தை எப்படி பெட்டியில போகும்? அப்படி என்று கேட்கின்றார் உன் மகாராணி ஆகிய பொன்னுருக்கு அம்மா. இவங்கதான் இத்தனை பேரையும் வேண்டியிருக்காங்களே, அவங்க எப்படி கொண்டு போறாங்க தெரியுமா? எப்படி கொண்டு போறாங்க? பெருத்த பணக்காரனுக்கு வெகு நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருந்து ஒரு பிள்ளை பிறந்தார். சந்தோஷமடைந்து ஊரையே ஒன்று கூட்டி எல்லோருக்கும் விருந்தளித்து எல்லோருக்கும் இனிப்பும் பட்டாடையும் கொடுத்து தங்க தொட்டிலில் சந்தன தொட்டிலே அந்த குழந்தையை கடத்தி எல்லோரும் சந்தோஷிக்கும்படி எப்படி தாலாட்டு பாடுவார்களோ அத்தன்மை போல அந்த ஆற்று நீரிலே வரும்படியான அலையிலும் மடுவிலும் சுழலிலும் எப்படி கொண்டு போறாங்க? அவர் தாலாட்டி குழந்தையை எப்படி தாளாட்டுவார்களோ அத்தனை போல அந்த அலையிலையும் இப்படி அடிச்சுக்கிட்டு ஆத்து தண்ணியில வருது. அந்த பெட்டி எங்க வருது? பெட்டி கீழ் திசையிலே ஆதவனும் சூரியனும் உதயமாக தில்லி அஸ்னாபுரத்துக்கு நேராக பெட்டி வரும் பொழுது தில்லி அஸ்னாபுரத்து வேந்தன் திருதராட்சமகாராஜனும் என் வளர்ப்பு தந்தையாகிய தேர்பாகனும் காலை கடன் முடிப்பதற்கு ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். திருதராட்ச மகாராஜனுக்கு இரு கண்ணும் தெரியாது, தேர்பாகனுக்கு தெரியும். மகாராஜாவை பார்த்து சொல்றாரு, அரசே அதோ பாத்தீங்களா, என்னடா ஆத்துல பாருங்களேன், எனக்கு ஒண்ணும் தெரியலடா, ஒரு பெட்டி வருது. அப்படி என்று அந்த பெட்டி ஆத்துல குதிச்சான், பெட்டியை இழுத்துட்டு வந்தாங்க. திறந்து பார்த்தான், ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது. இந்த பெட்டி ஆத்துல வருன உடனே மகாராஜா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாருங்க? தேர்பாகா, பெட்டி என்னுடையது. ஓ அப்படியா? புத்தி காட்டுறாங்க பாருங்க. பெட்டி அவங்க புத்தியை காட்டுறாங்க. உன் ஊடுதான், உன் பட்டாதான், உன் இடம் தான். ஆமா, நீ கடகால் தோண்டுவ, அதுக்குள்ள புதையில் இருந்து கிடைக்கும். ஆமா, அது யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தம் சொல்லுவாங்க. உன் ஊடு உன் இடத்துல தான் தோண்டி எடுத்து, நம்ம ஊடு நம்ம இடத்துல கிடக்குது, நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பெட்டி நிறைய பணமோ நகையோ கிடக்குது, அது யாருக்கு சொந்தம்?
அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தம். கொண்டு போய் அரசாங்கத்தில் தான் ஒப்படைக்கணும். ஆமா. அந்த முறையில அவரு சொன்னாரு. ஓம் புத்திய ராஜான்ற புத்தியை காட்டிவிட்டியே. பெட்டி உன்னுடையது என்றார். பெட்டிக்குள் இருக்கும்படியான பூஷணம் என்னுடையது என்றாரா தேர்பாகன் சொன்னாராம். சொன்ன பிரகாரம் கொண்டாந்தாரு. திறந்து பார்த்தா அழகிய ஆண் குழந்தையாக நான் இருக்க. நீங்க இருக்க அரசே சூரிய பிரகாசம் பொருந்திய ஒரு அழகான ஆண் குழந்தை. இப்பொழுதுதான் பிறந்திருக்கும் போல இருக்கிறது. உதிரம் அப்படியே சொட்டுகிறது. அப்படியா? அந்த குழந்தையை கொடுடா அப்படி என்று இரு கரத்தையும் அவர் நீட்ட என் தாயாகிய குந்தி என்று கழுத்திலே அணிவித்தாரே. ஆமா. நவரத்ன மாலை அதை பிரித்து அவர் கையிலே கொடுத்தேன். ஆமா. டேய், நான் குழந்தைய குடுறான்னு கேக்குறேன். என்னடா ஏதோ ஒரு மணியை கொடுக்கிறேன். அரசே, நான் அந்த மணியை கொடுக்கவில்லை. கிடையாது. இந்த பெட்டியிலே வந்த அந்த பிஞ்சு குழந்தை கழுத்திலே இந்த மணி இருந்தது. அந்த குழந்தை கொடுத்தது. அப்படியா? டேய், இது சாதாரண குழந்தை இல்லை. இது தெய்வீக குழந்தை. உலகில் யார் இல்லை என்று கையேந்துகிறார்களோ அத்தனை பேருக்குமே கொடுக்க வேண்டும் என்றே பிறந்த இது வள்ளல் தன்மை பொருந்திய குழந்தையடா. தேர்வாகா சொன்னதை போல் வளர்த்துவா. ஒவ்வொரு நாளும் என் அரண்மனைக்கு வரும்போது அந்த குழந்தை எடுத்துவா. நான் அதனோடு நான் கொஞ்சம் விளையாடி சாயங்காலம் நீ போகும்பொழுது குழந்தையை தூக்கி செல்லலாம். எப்படி என்று திட்டம் செய்ய அதை போலவே அவர் வளர்த்து வர 8 மாத காலம் முட்டியிட்டு கொட்டி தவழ்ந்து நடமாடும் பிராயம் அரண்மனையில கொண்டு போய் திருதராஷ்டிர மகாராஜனுடைய அருகிலே விடுத்து அரண்மனையில் உண்டான வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்க திருதராஷ்டிர மகாராஜன் உணவருந்தும்படியான நேரம். அவருக்கு 32 பாண்டத்திலே அன்னம் பரிமளித்திருப்பார். எதனால 32 பாண்டத்துல அன்னம்? ஒரு பிடி அதெல்லாம் வளர்ந்துகிட்டு போகும். ஒரு பிடி சாதம் அள்ளினால் மீதமெல்லாம் புழுவாகி விடுமா. அந்த சாதத்திலே நான் தவிர்த்து சென்று அந்த அள்ளி விளையாடிய பொழுது ஒரு பிடி சாதம் அள்ளி உண்ட பிறகும் அது புழுவாகாமல் சாதமாகவே இருந்ததா. அரண்மனையில் உண்டான சகலமான வேலைகளும் பார்த்து ஆச்சரியம் அடைந்து, அரசே, ஆற்றிலே பெட்டியிலே கொண்டு வந்தீர்களே ஒரு அநாத குழந்தை அது முட்டையிட்டு வந்து தங்களுடைய சாதத்திலே கையை வைத்தாள். அள்ளி விளையாடியது. குழந்தையின் கரம் பட்டவுடனே சாதம் புழுவாகாமல் சாதமாகவே இருக்கிறது. அப்படி என்று சொல்ல ஆனந்த சந்தோஷமடைந்து என்னை கொண்டு வர செய்து முத்தமிட்டு மார்போடு மார்பணைத்து இப்படிப்பட்ட தெய்வீக குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று அங்கு அரண்மனையில் எல்லோரும் ஆலோசித்திருக்கும் பொழுது அசரீரி வாக்கியமாக கர்ணன் அப்படி என்று பெயரிடுகின்ற ஆசிரியர் ஒலிக்க இதனுடைய அர்த்தமாக இன்னும் விரிவா சொல்லணும்னா தானியத்தை காய வைக்கிற களத்துக்கு பேரு தானிய களம். சாப்பிடுற சாப்பாட்டை போட்டு சாப்பிடுறோமா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு உண்களம். உண்ணும்படியான உணவை வைத்து சாப்பிடுறது இதுக்கு பேரும் களம் தான். தட்டுக்கு பேரும் களம் தான். களப்புழு நீக்கிய கர்ணன் என்று பெயர் கொடுத்து அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர் பிள்ளை போல என்னை வளர்த்து வருகிறார். எனக்கு பிறகு பிறந்தவர்கள் துரியோதனாதிகள். அதனால் பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்களும் என் பங்காளியாக வேண்டும், என் தாயாதியாக வேண்டும். அதனால நீ சொன்ன மாதிரி நேரா பார்த்தா முறப்பாடு. அதனால இந்த திரையின் திரைமறைவாகவே கொடுத்துடு. அதெல்லாம் சரி. ஆமா, கசமிட்டு போலான்னு பார்த்தா இது இவ்வளவு தூரம் விரிவு பண்ணி பழைய ஆளுங்க எழுதிட்டாங்க. இப்ப புது ஆளுங்க சுருக்கமா எழுதியிருக்காரு. யாரு? தேவராம்பட்டினம் பேராசிரியர் எவ்வளவு சுருக்கமா சொன்னார். அந்த சீருள்ள குட்டி தேவி சின்னதோர் வயதில் ஒரு வாசல் மந்திரத்தால் அந்த சூரியன் இந்த பாருள உள்ளோருக்கு மழிப்பெற பேழையில் வைத்து ஆறதில் விட்டால் சூதன்
அவன் கொண்டு வளர்த்தான் என்னையே அடி தங்கமே மாமணி தங்கமே அன்பர்கள் அதனால பாண்டவார யுவராஜாக்களும் எனக்கு பங்காளி தாயாதி அவங்களோட சொன்ன சூரியனுக்கு குந்தமாதி வைக்கும் என்ன அதனால அடிக்கிறது நீ தெரிய கொஞ்சம் விடுறியா